IAS, IPS தேர்வுகளில் அகில இந்திய அளவில் தமிழகத்தை சேர்ந்த 76 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். சென்னையை சேர்ந்த மெர்சி ரம்யா 32வது இடத்தை பிடித்துள்ளார். இதேபோல் அருண்ராஜ் 34வது இடத்தை பிடித்துள்ளார். அவர்கள் சென்னையில் உள்ள மேயர் சைதை துரைசாமியின் மனிதநேய அறக்கட்டளை சார்பில் நடத்தப்படும் IAS மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் ஆவர். அங்கு படித்த 62 பேர் இந்த ஆண்டு IAS தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர். ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு அப்புறம் இன்டர்வியூக்கு எங்கள் மனிதநேயமில் ப்ரிப்பேர் பண்ணேன் நான். எனக்கு ஸ்டே பண்ணுறதுக்கும் இன்டர்வியூக்கு டெல்லியில் ஸ்டே பண்ணுறதுக்கும் எனக்கு மனிதநேயமில் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் எனக்கு மோஸ்ட்லி இந்த மெட்டீரியல்ஸ் கொடுத்து என்னோடய இன்டர்வியூக்காக அப்புறம் என்னோடய மெயின்ஸ்க்காகவும் மெட்டீரியல்ஸ் கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இந்த அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். சைதை துரைசாமி அகாடமி தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. 2014 சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் 881 ரேங்க்கில் கிளியர் பண்ணியிருக்கேன். நான் என்னோட சக்ஸஸை என்னோட பேரண்ட்ஸ், என் சிஸ்டர் அண்ட் மனிதநேயம் இன்ஸ்டியூட்டுக்கு டெலிகேட் பண்ணுறேன். நான் இந்த வருஷம் 133rd ரேங்க் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் IRSல அசிஸ்டன்ட் கமிஷனராக ப்ரொபேஷனராக இருந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வருஷம் ரேங்க்குக்கு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட் ஐ வுட் பிகம் an IAS.